தஞ்சையில் கல்லூரி மாணவிகள் பொங்கல் விழாவை ஆடல் பாடல்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர். இது குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரம் என்ன? தஞ்சையில் உள்ள விலார் என்ற கிராமத்தில் பான் சக்கரஸ் என்ற மகளிர் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி கிறிஸ்துவ கல்லூரியாக இருந்தாலும் கூட இந்த கல்லூரியில் இந்துக்கள், முஸ்லீம்கள் என அனைத்து சமுதாய மாணவிகளும் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரியில் இந்த பொங்கல் விழா இன்று சிறப்பாக அந்த மாணவிகள் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக அந்த கிராமிய இசைக்கு ஏற்றபடி அவர்கள் நடனங்கள் ஆடி, அதாவது கும்மி ஆட்டம், கோலாட்டம் போன்ற நடனங்கள்லாம் ஆடி இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கலாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மாணவிகள் மட்டுமல்லாமல் இந்த மாணவிகளுடன் இணைந்து பேராசிரியர்களும் இணைந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக அந்த கல்லூரி வளாகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் குழுவாக, அதாவது ஒவ்வொரு பாடப்பிரிவில் உள்ள மாணவிகள் அதாவது தமிழருடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை போற்றும் வகையில் மண்பானையில் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். முன்னதாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு முன்னதாக அவர்கள் மண்பானை வைத்து, அதாவது கரும்பு இருபுறமும் கரும்பு வைத்து இந்த சூரியனுக்கு நம்ம எப்படி வழக்கமாக கிராமங்கள் பொங்கல் விழா கொண்டாடுவோமோ அதே போல இந்த மாணவிகள் இந்த கல்லூரியில் ஒரு பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டியனர். இந்த பொங்கல் விழா இவர்கள் எப்படி உற்சாகமாக கொண்டாடினார்கள் என்பது குறித்து மாணவியிடம் கேட்போம். இந்த உங்கள் காலேஜில் இந்த பொங்கல் விழாவை எந்த அளவு உற்சாகமாக கொண்டாடினீங்க? எவ்வளோதான் நம்மளோட அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்தால் கூட நமக்காக எப்போவுமே போராடிட்டு இருக்கவங்க தான் நம்ம உலர்கள். அவங்க சேத்துல கால வச்சாதான் நம்மளோட சோத்திலே கால வைக்க முடியும். அவங்களை போராடுற வகையில் தான் நம்ம தமிழ் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் எங்கள் காலேஜ்லேயே எந்த ஒரு ஜாதி மதம் அது மாதிரி பார்க்காம நாங்கள் ரொம்ப பண்பாடை பின்பற்றி நாங்கள் தமிழ் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அது நாங்கள் சமத்துவ பொங்கலாகவே கொண்டாடிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த இப்போ கஜா புயல்னால அந்த டெல்டா பகுதி ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அதுவும் நாங்கள் பொருட்படுத்தாமல் அவங்களுக்குலாம் உதவிக்கரை புரிஞ்சு அதை மீண்டு நம்ம ரொம்ப சிறப்பாகவே இந்த சமத்துவ பொங்கலை எங்கள் காலேஜில் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மாணவி சொன்னதை கேட்டுக்கலாம். அதாவது எவ்வளோதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த தமிழுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது. அதை போற்றும் வகையில் தான் இந்த விழாவை இவர்கள் சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வருகின்றனர். இந்த மாணவி சொன்னதை கேட்டோம். குறிப்பாக அந்த கல்லூரியில் வளாகத்தில் உள்ள அனைத்து மாணவிகளும் பாரம்பரிய உடை அணிந்து, அதாவது வழக்கமாக வரக்கூடிய அந்த சுடிதார் போன்ற ஆடைகள் இல்லாமல் அனைவருமே பாரம்பரிய உடையான புடவை அதே போல தாவணிகள் அணிந்து இந்த விழாவை வெகு உற்சாகமாக கொண்டாடினார்கள். அதே போல பேராசிரியர்களும் அந்த மாணவிகளுக்கு உதவியாக பொங்கல் வைப்பதற்கு உதவியாக இருந்து மாணவிகளுக்கு பொங்கல் வைத்து அந்த பொங்கல் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பேராசிரியர் மாணவிகளுக்கு வழிகாட்டி இந்த பொங்கலை உற்சாகமாக ஆடல் பாடல் என ஒரு உற்சாக மிகுதியுடன் இந்த கல்லூரி வளாகம் முழுவதுமே பொங்கல் விழா களை கட்டி இருந்தது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.